பயிரன். அப்ப காணவாகவாத்துஹா அவருடைய சொற்கள் அதுக்கான கருத்துக்களை பார்த்தோம். ஏன்னா காண இருந்தால், சார மாறினது மாறினால், அஸ்பஹன்னு சொன்னாலும் மாறியது மாறினால், பாத்த இரவை கழித்தான் இரவில் தங்கினான், ஜல்ல தொடர்ந்தும் இருந்தான் அல்லது தொடர்ந்தும் இருந்தது, மாசால என்று சொன்னாலும் தொடர்ந்தும் இருந்தது என்று கருத்து, மாதாம காலமெல்லாம் அல்லது இருக்கும் காலமெல்லாம், லைச என்றது இல்லாமல் இருந்தது அல்லது இல்லை, அம்சா என்றால் மாலையில் மாறினால் அல்லது மாலையில் மாறியது. இப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். அரபு இலக்கண சட்டம் என்ன? சரியா? இந்த காணவாகவாத்தோட சட்டம் என்னன்னா, இந்த உதாரணம் ஊடாக நாங்க பார்ப்போம். இங்க பாருங்க, காணவாகவாத்துவாவின் உறுப்புகள் அனைத்தும் குறித்த வசனத்தின் ஹபர் பகுதியை நஸ்பு செய்யும். குறித்த பகுதியை ஹபர் பகுதியை என்ன செய்யும்? நஸ்பு செய்யும் நாங்க போட்டிக்கிறோம். அப்படின்னா என்ன? இப்ப நாங்க பார்த்தோம், இந்த இன்ன வாகவாத்துகா என்ன செய்யும்? இன்ன வாகவாத்துகா முபத்ததாக்கு நஸ்பு செய்யும். ஏன்னா நாங்க சொன்னோம், இன்ன தாலிப மாகிடும். உதாரணமா சொன்னோமே, மாணவன் சுறுசுறுப்பானவன் என்று சொல்றது நாங்க தாக்கீத் பண்ணி சொல்வதாக இருந்தால் இன்ன தாலிப நசீத்துன் என்று சொல்லுவோம். ஆனா இந்த காணவாகுவாத்துடைய இந்த ஹர்ஃபுகள் என்ன செய்யும் என்றால், நாங்க ஏற்கனவே பார்த்த அந்த 9 அது இல்லாம இருக்குது. மா ஃபத்திஹாண்டி இருக்குது, மா பரிஹாண்டி இருக்குது, மன்ஃபக்கண்ட் எல்லாம் இருக்குது. சரியா? அதெல்லாம் நான் இந்த இடத்துல எடுக்கல, இங்க நான் 9 சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நசீத்தன் என்ற இந்த சொல்ல பாருங்க, நசீத்தன் இங்க பாருங்க. இப்ப இதுக்கு நாங்க முபத்ததான்னு சொல்லுவோம், இதுக்கு ஹபர் என்று சொல்லுவோம். நாங்க ஏற்கனவே முபத்ததா ஹபர் படிச்சுக்கிறோம். இப்ப அத்தாலிபு நசீத்துன் என்றால் என்ன கருத்து? மாமா, அத்தாலிபு நசீத்துன் என்றால் என்ன கருத்து? சொல்லுங்க வாக்கும், யாரை சொல்லணும்? அத்தாலிபு நசீத்துன், மாணவன் சுறுசுறுப்பானவன். மாணவன் சுறுசுறுப்பானவன். அதுல எது முபத்ததா, இது ஹபர்? அத்தாலிபு மாணவன் முபத்ததா, நஷீத்துன் என்பது ஹபர். அப்ப அத்தாலிபு நசீத்துன்னு தான் இருக்கும். பாருங்க, அத்தாலிபு நசீத்துன்னு தான் இருக்கும், மாணவன் சுறுசுறுப்பான். இப்ப இங்க நாங்க காணவாகவாத்துடைய அந்த ஹர்ஃபை பயன்படுத்தினாங்க. இங்க காணையை யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க, காண. சரியா? இப்ப இந்த காணையை யூஸ் பண்ணதால என்ன நடந்தீங்கன்னா, இந்த காண தாலிபு நசீத்தன் என்று மாறி இருக்குது. இதுக்கு பாருங்க, நசீத்தன். அதுதான் நாங்க சொல்றோம், காணவாகவாத்துகாவின் உறுப்புகள் அனைத்தும் குறித்த வசனத்தின் ஹபர் பகுதியை நஸ்பு செய்யும். இப்ப இது ஹபர் தானே. இப்ப காணத்தாலிபு நசீத்துன் அல்ல, காணத்தாலிபு நஷீத்தன். சரியா? மாணவன் சுறுசுறுப்பாக இருந்தான் அல்லது மாணவன் சுறுசுறுப்பானவனாக இருந்தான் என்று சொல்லலாம். இப்ப இது பெண்பாடாக வந்தால், அதாவது மாணவி சுறுசுறுப்பாக இருந்தால் என்று சொன்னால் எப்படி நீங்க சொல்வீங்க? இதே வசனத்தை நாங்க முஅன்னஸுக்கு மாத்தினால் எப்படி சொல்லுவோம்? நஷீத்தன், அதுவும் மாறும். கானத்தித் தாலிபத்து நஷீதத்தன், ஹபரும் என்ன செய்யணும்? முஅன்னஸாக மாற வேண்டும். கானத்தாலிபு நஷீதத்தன் என்று சொல்லி வரும். சரி, அப்ப நீங்க இதை நீங்க விளைவுல சரி. அதாவது காணவாகவாத்துவா என்ன செய்யும்? ஹபருக்கு நஸ்பு செய்யும். அதாவது இஸ்மு கான, இதுக்கு நாங்க அத்தாலிபுக்கு நாங்க சொல்றது இஸ்மு கான. அப்ப இஸ்மு கான வந்து ரஃபு, கான தாலிபு. ஹபருக்கான என்ன செய்யும்? இந்த நசீத்துக்கு நாங்க சொல்ல ஹபருக்கான என்ன சொல்லும், அத்தாலிபுக்கு சொல்ற இஸ்மு கான. அதாவது கானட இஸ்மு வந்து தாலிப், கானட ஹபர் வந்து நசீத். கானட இஸ்மு என்ன செய்யும்? ரஃபு செய்யும். கான இஸ்மு கான யுன்சப். சரியா? நஸ்பு செய்யும். அதே போல ஹபரு சாரி இஸ்முக்கான யுர்ஃபா, சரியா, மர்ஃபூன் ரஃபு செய்யும். ஹபருக்கான யுன்சப், ஹபருக்கான யுன்சப். கானத் ஃபாத்திமத்து காத்திபத்தன், காத்திபத்த அந்த இடத்துல வரணும்.
காத்திபத்தன் மாற்றுவோம். காத்திபத்தன் பாத்திமா ஒரு எழுத்தாளராக இருந்தால். அப்ப இது நாங்க இந்த காண எங்க யூஸ் பண்றோம்? பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்றோம். இருந்தால், சரியா? காண இருந்தால். இப்ப இதை ஃபியல் முதாரிக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது மாணவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான் என்று சொன்னால் யகூனு தாலிபு நசீத்தன். அப்ப இத காண ஃபியல் மாதியாக இருந்தாலும் சரி, சரியா, அல்லது முதாரியாக இருந்தாலும் சரி, அல்லது அம்ராகவும் வரலாம். ஃபியல் உதாரணமா சொல்லுவோமே, சுறுசுறுப்பாக நீ இரு, சரியா, நாங்க முன்னிலையில சொல்றது முகாத்தப், சரியா. அப்ப குன் என்று சொன்னால் காண யகூனு குன், இரு, நீ இரு. குன் தாலிபன் நஷீத்தன் அல்லது குன் நஷீத்தன், சரியா. குன் தாலிபன் நஷீத்தன் என்று சொன்னால் நீ ஒரு சுறுசுறுப்பான மாணவனாக இரு, அல்லது குன் நஷீத்தன் என்று சொன்னால் நீ சுறுசுறுப்பாக இரு என்று சொல்றது. அப்ப இது ஃபியல் மாதியாக இருந்தாலும் சரி, காண முதாரியாக இருந்தாலும் சரி, ஃபியல் அம்ராக இருந்தாலும் சரி, இந்த ஹபருக்கான என்ன செய்யும்? ஹபருக்கான நஸ்பு செய்யும். அப்ப இதுல நீங்க இது ஃபியல் ஃபாயில் என்ற வகையில ஃபாயில் முசக்கராக இருந்தால் ஃபியல் முசக்கராக இருக்கும், காணையாக இருக்கும். ஃபாத்திமா என்றது முஅன்னஸாக இருக்கிறதால இங்க ஃபியல் முஅன்னஸாக மாறுற அதே நேரம் ஹபரும் என்ன செய்யுது? ஹபரும் முஅன்னஸாக மாறும். கான முஹம்மதுன் காத்திபன், முஹம்மது ஒரு எழுத்தாளராக இருந்தான். கான முஹம்மதுன் காத்திபன், சரியா, காத்திபன். அப்படித்தான் இதை காண யூஸ் பண்றது. அப்ப இதை நீங்க அடிக்கடி இந்த காண என்றதை நீங்க புத்தகங்களை வாசிப்பீங்க, விளைக்கோங்க. காண வந்தால் ஹபரு காண என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். அது முபுத்ததா ஹபர் வசனமாக வரும். முபுத்ததா அது ரஃபு செய்யும், ஹபர் நஸ்பு செய்யும். இங்க நஸ்புன்னு சொல்றது நக்கிராவாக வரதால ஃபத்ஹத்தானாக வரும், ஃபத்ஹத்தானாக வரும். இப்ப நாங்க உதாரணம் ஒன்று சொல்லி பார்ப்போமே. சொல்லவே பல்கலைக்கழகம் பிரபல்யமாக இருந்தது. எப்படி சொல்வீங்க? மஷ்ஹூர்னு சொன்னால் பிரபல்யமானது, ஃபேமஸ் ஆனது. இப்ப நான் சொல்றேன் பல்கலைக்கழகம் பிரபல்யமாக இருந்தது. ஓஸ் கான எப்படி சொல்லலாம்? பல்கலைக்கழகம் கானல் ஜாமிஅத்து மஷ்ஹூரத்தன். கானத்தில் ஜாமிஅத்து மஷ்ஹூரத்தன். குட். கானத்தில் ஜாமிஅத்து மஷ்ஹூரத்தன். ஜாமியா முஅன்னஸ் தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஜாமியா முஅன்னஸால ஃபியல என்ன செய்யணும்? முஅன்னஸாக மாத்தணும். கானத்தில் ஜாமிஅத்து மஷ்ஹூரத்தன், சரியா? ரைட். அப்ப இப்படி உங்களுக்கு ஈராப் செய்ய சில நேரத்துக்கு இப்படியான வசனங்கள் தந்து இப்படி அண்டர்லைன் பண்ணுவாங்க, சரியா. கோடிடப்பட்ட அந்த சொல்லுக்குரிய ஆராபுடைய சட்டத்தை கேட்பாங்க. அப்ப உதாரணமாக இந்த வசனத்தை நாங்க எப்படி சொல்லணும்? கான என்றது ஃபியல் மாதி, சரியா, ஃபியல் மாதி மபனியுன் அலல் ஃபத்ஹா, சரியா, ரைட். அது ஹர்ஃபு கான எங்களுக்கு சொல்லலாம். அத்தாலிபுன்றது என்ன? இது இஸ்மு கான. அத்தாலிபுன்றது என்ன? இஸ்மு கான மர்ஃபூஉன் பித்தம்மா அத்தாலிபு. இங்க நஷீத்தன் வந்திருக்குதானே. அப்ப நஷீத்தனுக்கு நாங்க சொல்றபடி நஷீத்தன் ஹபரு கான மன்சூபுன் பில் ஃபத்ஹா. ஹபரு கான, அதாவது கானவுடைய ஹபராக இருக்கிறது, மன்சூப் நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. எதை கொண்டு? ஃபத்ஹாவை கொண்டு, சரியா. அப்படி கடந்த காலங்களில் வந்திருக்குது. அப்ப இதை கொஞ்சம் நீங்க விலை கொண்ட சரி. பெரிய நீண்ட இராபுகள் அல்ல. இப்படி இது என்ன? இது முபுத்ததாவா? இது ஹபரா? இது என்ன? ரஃபு பெற்றிருக்குதா, நஸ்பு பெற்றிருக்குதா, ஜர்ரு பெற்றிருக்கிறான்றத நீங்க சொல்ல தெரிஞ்சா போதுமானது, சரி. அப்ப நாங்க இப்ப காணக்கு பார்த்தோம். அடுத்து லைசைக்கு நாங்க பார்ப்போம், சரியா. 9க்கு நாங்க பார்ப்போம். இப்ப இதுல இருக்கிறத பார்த்துட்டு எல்லாத்துக்கும் உதாரணங்கள் பார்ப்போம். லைசண்டா என்ன கருத்து? இல்லை, இல்லைன்னு கருத்து. இங்க பாருங்க, லைசத்தில் ஹதீகத்து வாசிஅத்தன், தோட்டம் விசாலமானதாக இல்லை. அதாவது தோட்டம் விசாலமாக இல்லை, விசாலமானதாக இல்லை. லைசத்தில் ஹதீகத்து, பாருங்க இங்க ஹதீகத்து, சரியா, இஸ்முகான ஹதீகத்து வாசிஅத்தன், சரியா. லைசத்தில் ஹதீகத்து வாசிஅத்தன். வாசிஅத்தன்ன்றது என்ன? ஹபரு கான. அப்ப என்ன கருத்து? தோட்டம்
விசாலமானதாக இல்லை. தோட்டம் விசாலமானதாக இல்லை. சொல்லுங்களேன், வைத்தியர் துறை சார்ந்தவராக இல்லை, எப்படி சொல்வீங்க? முத்தஹஸ்ஸிஸ் சொல்லுங்க. முத்தஹஸ்ஸிஸ் என்றால் ஸ்பெஷலிஸ்ட். தபீபுன் முத்தஹஸ்ஸிஸ் சொல்றது. நான் சொல்றேன் வைத்தியர் துறை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அல்ல, எப்படி சொல்றேன் நான்? லைஸ தபீபு முத்தஹஸ்ஸிஸன். குட். லைஸ தபீபு முத்தஹஸ்ஸிஸன். லைஸ தபீபு முத்தஹஸ்ஸிஸன். சரியா? ரைட். நாங்க சொல்றேன் பரீட்சை கஷ்டமானதாக இல்லை, எப்படி சொல்றேன்? பரீட்சை கஷ்டம் இல்லை, எப்படி சொல்றேன்? லைஸல் இம்திஹானு ஷஅபன். லைஸல் இம்திஹானு ஸஅபன். ஸஅபன் என்று வரும். லைஸல் இம்திஹானு ஸஅபன். லைஸல் இம்திஹானு ஸஅபன். ரைட். சொல்லுங்களேன், சொல்ற தேர்தல் நீதியானதாக இல்லை, எப்படி சொல்வீங்க? இன்திகாபும் இன்திகாபாத் அந்த சொல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இன்திகாபாத் யூஸ் பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? தேர்தல் நீதியானதாக இல்லை, இது நீதியான ஒரு தேர்தல் அல்ல, எப்படி சொல்வீங்க? லைஸத்தில் இன்திகாபாத்து ஆதிலத்தன். குட். லைஸத்தில் இன்திகாபாத்து ஆதிலத்தன். இந்த லைஸ அடிக்கடி அவனுக்கு பேசக்கொள்ளே தேவைப்படுகின்ற ஒரு சொல் லைஸ் என்பது. இப்ப லைஸ நீங்க வளைக்கணும். ஹபரு என்ன செய்யும்? ஹபரு நஸ்பு செய்யும். இந்த லைஸ் என்றத சர்வ் செய்யலாம். யாருக்கு லைஸுக்கு சர்வ் செய்யலாம்? லைஸ் என்பது இந்த காணமாய் சொல். இப்ப காண, காணா, காணு, காணத், காணத்தா அந்த சர்வ் மாதிரி இந்த லைஸ் என்றதும் ஒரு ஃபியல். சரியா? இதை நீங்க சர்வ் செய்யலாம். எப்படி சொல்லலாம்? லைசத் ليس ليس ليسوا ليست ليستا لسنا لستما لستم لستي لستما لستن لست لسنا. ரைட். சுமேத், நான் சுமேத் உதாரணம் சொல்றேன். நாங்கள் பொய்யர்கள் அல்ல, எப்படி சொல்றது? நாங்க பொய் சொல்லக்கூடிய ஆக்கள் அல்ல, எப்படி சொல்றீங்க? நாங்க பொய்யர்கள் அல்ல. அது முக்கியம் என்னென்றால் ஹபரு நஸ்பு செய்யும். அப்ப அந்த இடத்துல வரும் ஜம்முல் முஸக்கர் சாலிம். எப்படி சொல்வீங்க? لسنا كاذبين. லஸ்னா காதிபீன. லஸ்னா காதிபீன். இல்ல காதிபுன் அது பன்மையாக, நாங்கள் தானே, பன்மை தானே. சரியா? லஸ்னா காதிபீன் அல்லது லஸ்னா லஸ்னா காதிபீன் சொல்லலாம். காதிபுன் காதிபூன அல்லது லஸ்னா கஸ்ஸாபீன. கஸ்ஸாபுனால் கொஞ்சம் கூட சொல்லலாம். லஸ்னா கஸ்ஸாபீன அல்லது லஸ்னா காதிபீன. ஏன் காதிபீன் என்று வந்தால் காதிபுன் அது ஜம்முல் முஸக்கர் சாலிமாக மாறுகின்ற போது காதிபூன் என்று மாறும். லஸ்னா என்றது லைஸ என்ற சொல்லால் வந்திருக்குது. லைஸ கால வாகவாத்து கால வார ஒரு ஹர்ப். லைஸ என்ன செய்யும் என்றால் ஹபருக்கு என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். ஹபரு லைஸ என்ன செய்யும்? ஹபரு கான நஸ்பு செய்யும் மாதிரி ஹபரு லைஸையும் என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். எனவே நாங்க சொல்லுவோம் லஸ்னா கஸ்ஸாபீன். சரியா? ரைட். நாங்க சொல்லுவோமே நாங்கள் பட்டதாரிகள் அல்ல, எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் பட்டதாரிகள் அல்ல, நாங்க படிச்சு கொண்டிருக்கிறாங்க, எப்படி சொல்லுவோம்? பட்டதாரிகளுக்கு என்ன சொல்ற? கிராஜுவேட்ஸ். خريجون خريجون او متخرجون متخرجون. انا பொதுவாக பயன்படுத்துவாங்க خريجون خريجون. ரைட். இப்போ நான் சொல்றேன் நாங்கள் பட்டதாரிகள் அல்ல, நாங்க இன்னும் பட்டதாரிகளாக மாறல. எப்படி சொல்றீங்க? லஸ்னா خريجين. லஸ்னா خريجين. ரைட். சொல்றேன் நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, எப்படி சொல்றீங்க? நான் ஒரு அரசியல்வாதி அல்ல. அடிக்கடி பேச மாத்துறதுக்கு நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. நானுக்கு எப்படி சொல்றது? லஸ்து. சொல்லுங்களேன். அரசியல்வாதிக்கு என்ன சொல்ற? சியாசியும். சியாசியுன். சியாசத்துனுண்டால் அரசியல். நீங்க இது இந்த பாடத்துல படிச்சிருப்பீங்களே, இந்த சிஃபாராவோட சம்பந்தப்பட்ட அந்த பாடத்துல வருகிறது. இன்திகாபாத் பர்லமானுக்கு பிறகு 12ஆம் ஆண்டு புத்தகத்துல வருகிறது.
லஸ்து சியாசியன், லஸ்து சியாசியன், நான் ஒரு அரசியல்வாதி அல்ல. ரைட். நான் சொல்றேன், நீ ஒரு மடையன் அல்ல. எப்படி சொல்றீங்க? நீ ஒரு மடையன் அல்ல, நீ ஒரு மூடன் அல்லன்னு சொல்லுவோமே. நான் இப்படி கதைக்கிறதுக்கு நீ ஒரு மடையன, நீ ஒரு மடையன் அல்ல, எப்படி சொல்லுவீங்க? لست جاهلا. இங்க நாங்க அந்த முட்டாளுக்கு சொல்ல கபின்னு சொல்லி, ஜாஹில் என்றால் அது அந்த அறியாதவன், கபின்னு சொல்லுவோம், லூசன்னு சொல்லுவோமே, கபி முட்டாள். லஸ்த லஸ்த கபியன், எப்படி சொல்றது? லஸ்த லஸ்த கபியன், நீ ஒரு முட்டாள் அல்ல. சரியா? ரைட். அப்படி நீங்க லைசக்கு சொல்லுங்க ஒரு வசனம். அது ஃபியல் மாதிரில மட்டும்தான் மாறுமே. இப்ப கான யகூன் மாதிரி அங்க ஃபியல் முதாரியா யூஸ் பண்றல, ஃபியல் மாதிரி மட்டும்தானே. லைசக்கி சொல்லுவாங்க ஒரு உதாரணம் உண்டு. இல்லை, லைச வந்தால் நீங்க உங்களோட மனசுல வரணும் என்னன்னா, அது ஹபருக்கு நஸ்பு செய்யணும். ஒட்டோவா அது நஸ்பு செய்யணும். சொல்லுங்க, லைசக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. யார் சொல்லிட்டார்? ليس الطالب يلعب. அது ஓகே, அது அப்படி சொல்லுவோம். மேலும் அங்க வந்து ஹபர் வந்து ஃபியல் முதாரிய வந்து இங்க நஸ்பு வராது. இங்க எனக்கு தேவைன்னா ஹபர் வரணும்னு நஸ்பு செய்யணும், அப்படி சொல்லுவோம். மேலும் குட். லைச தாலிபு எல் அபு, சரியா? மாணவன் விளையாடி கொண்டிருக்கவில்லை. சரியா? லைச தாலிபு யதுருஸ், சரி அப்படி பாய்க்கிறது அறிவு. நான் கேட்கிறேன், மாணவன் சும்மா சொல்லுமே, மாணவன் தூங்கவில்லை, தூங்கினவனாக இல்லை, எப்படி சொல்லுவீங்க? லைச தாலிபு نائما. லைச தாலிபு நாஇமன், லைச தாலிபு நாஇமன். ரைட். உதாரணம் சொல்லுங்க லைசக்கு. நாங்க அடுத்து போவோம். அடுத்து சொல்லுங்க லைச. சொல்லுங்க லைசக்கு உதாரணம் உண்டு. சொல்லுங்க. கையடக்க தொலைபேசி புதியது அல்ல, எப்படி சொல்வீங்க? மொபைல் போன், கையடக்க தொலைபேசி புதியது அல்ல, எப்படி சொல்வீங்க? ஜவ்வால் அல்லது மஹ்மூல். லைசத் குட். லைசத் உம்மி ஆமிலத்தன், எனது தாய் ஒரு வேலைக்காரி அல்ல. குட், நல்ல ரோசன். லைசத் உம்மி ஆமிலத்தன், சரியா? எனது தாய் ஒரு வேலைக்காரி அல்ல. குட். சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த கையடக்க தொலைபேசி புதியது அல்ல. ليس الجوال جديدا. குட். ஜதீதுன்னு யூஸ் பண்ணா, ஹதீஸ்ன்னு யூஸ் பண்ணுங்க. அந்த பெரிய மாடர்ன், அதுக்கு நாங்க ஹதீஸ்ன்ற சொல்ல யூஸ் பண்ணுங்க. சரியா? லைசல் ஜவ்வாலு ஹதீசன், சரியா? அதான் ஜவ்வாலு ஹதீஸ் என்றால் ஒரு புதிய மாடர்ன் போன் சொல்லுது. லைசல் ஜவ்வாலு ஹதீசன், லைசல் ஜவ்வாலு ஹதீசன், அவ்வளோ லைசல் ஜவ்வாலு ஜதீதன். பாருங்க, அந்த ஹதீசன், ஜதீதன், ஆமிலத்தன், சரியா? இங்க பாருங்க, ஹதீகத்து வாசிஅத்தன், கபரு நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. அப்ப லைச ஓகே. இப்ப நாங்க காணையா படிச்சுக்கிறோம், அடுத்தது லைசையா படிச்சுக்கிறோம். இப்ப நாங்க அடுத்ததுக்கு பாருங்க அஸ்பஹ. இந்த அஸ்பஹ 3 சொல்லி இருக்குது. அதை முடி நீங்க பாத்துங்க. அஸ்பஹ, அம்சா, அத்ஹா என்ற 3 சொல். இப்ப இதுல நான் தரப்பட்டிருக்குது பாருங்க. இந்த 3 சொல்லும் காலத்தோடு சம்பந்தப்பட்டது. அதனே அஸ்பஹன காலையில் மாறியது. அம்சா என்று சொல்றது வந்து மாலையில் மாறியது, மாலையில் மாறின. இன்னொரு சொல்லிக்குது துஹா, அத்ஹா என்று சொல்றது. துஹா, அத்ஹா என்ற சொல்லும் யூஸ் பண்றது. அதுவும் அந்த உங்களுக்கு தெரியும், அந்த துஹாவுடைய நேரம், சரியா? துஹாவுக்குரிய நேரம் உண்டு. சூரியன் உதிச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு இருந்து ஆரம்பித்து சூரியன் உச்சிக்கு வாரத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு டைம். உதாரணமாக ஒரு சொல்லுமே 6:30 காலை 6:30 பகல் 12 மணி அந்த நேரம் பகுதிக்குள்ளாங்க துஹா டைம்னு சொல்லுவோம். சலாத்து துஹா நீங்க தொழுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அந்த டைமுக்கு தொழுகை ஒரு முக்கியமான ஒரு தொழுகை இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வோட அருள்களுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்த முடியாது என்று, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உடல் உறுப்புகளை வச்சு நிறைய அருள்களை பொருந்திருக்கிறான். அப்ப அப்படி அல்லாஹ்வோட அருள்களுக்காக என்ன செய்யலாம்? நீங்க 2 ரக்காத் தொழுதால் போதுமானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
ரைட், ஓகே. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்றால் இந்த அஸ்பஹ அம்சா அப்ஹா என்றது அது அந்த நேரத்தோட சம்பந்தப்பட்டது. காலை மாலை அந்த துஹாவுடைய நேரம். அப்ப அஸ்பஹ காலையில் மாறினான், அம்சா மாலையில் மாறினான், அத்ஹான்றது அந்த துஹாவுடைய நேரத்தில் மாறினான் என்று கருத்து தான் அது நேரடி கருத்து. ஆனால் இதுல ஒரு விஷயத்தை நாங்க விளைவிக்கணும். இந்த அம்சான்றதை விட இந்த அஸ்பஹன்ற சொல், இந்த அஸ்பஹன்ற சொல் ரெண்டு வகையில பயன்படுத்தப்படும். ஒன்று, இந்த அஸ்பஹன்ற சொல் காலையில் மாறினான் கருத்து, சுபஹ் டைம்ல மாறினான், அது ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து இருக்குது, அது சும்மா இந்த பிகேம் சொல்ல நாங்க மாறினான்னு சொல்லி உதாரணமா சொல்ல இந்த வசனத்தை பாருங்க, அஸ்பஹ தாலிபு தபீபன். சரியா, மாணவன் ஒரு வைத்தியராக மாறினான். சரியா, நான் கேட்கிறேன், மாதா தகூனு ஃபில் முஸ்தக்பல், சரி, அல்லது மாதா துஸ்பிஹு ஃபில் முஸ்தக்பல், எதிர்காலத்தில் நீ என்னவாக மாறுவாய்? சரியா, இல்லாட்டி மா ஹதஃபுக மா காயத்துக என்று கேட்டால் சஉஸ்பிஹு தபீபன் இன்ஷா அல்லாஹ், நான் ஒரு வைத்தியராக மாறுவேன். சஅகூனு தபீபன் என்று சொல்லுவோம், நான் ஒரு வைத்தியராக இருப்பேன். சரியா, அல்லது நான் வைத்தியராக மாறுவேன் என்று சொன்னால் சஉஸ்பிஹு தபீபன் பிஇஸ்னில்லாஹி தஆலா ஃபில் முஸ்தக்பல், எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால உதவியால நான் ஒரு வைத்தியராக மாறுவேன். ஆமாதான் அஸ்பஹன்னு சொன்னால் அந்த பிகேம் மாறினான் என்று சொல்ல பயன்படுத்தப்படும். உதாரணம் பாருங்க, அஸ்பஹ தாலிபு தபீபன், மாணவன் வைத்தியராக மாறினான். சொல்லுமே அஸ்பஹத் ஃபாத்திமத்து ஆலிமத்தன் ஷர்இய்யத்தன். சரியா, ஃபாத்திமா ஒரு ஷரீஆ அறிஞராக மாறினான். சரியா, சஉஸ்பிஹு தாஇயத்தன், நான் ஒரு தாயியாக மாறுவேன். சரியா, தாஇயத்துன் என்ற சொல் தாஇன் தாஇயத்துன்னு சொல்லுவோம். மேலும் அல்ல தாஇயத்துன்றது முதக்கர் முஅன்னஸ்ல இருந்தாலும் அது முதக்கர்ல பயன்படுத்தப்படும். ஒரு பெண்ணாக இருந்தால் அது பெண்ணுக்கு பொருத்தமாக இருக்கும். ஒரு ஆணும் சொல்லலாம், சஉஸ்பிஹு தாஇயத்தன், நான் ஒரு தாயியாக மாறுவேன். சஉஸ்பிஹு தாஜிரன் மஷ்ஹூரன், நான் ஒரு பிரபல்யமான வைத்தியராக மாறுவேன் என்ற கருத்துல இந்த அஸ்பஹ பயன்படுத்தப்படும். அப்படி இல்லாட்டி இப்படி சொல்ல வேண்டும், அஸ்பஹ தாலிபு மரீதன் என்றால் என்ன கருத்து பாருங்க. அஸ்பஹ தாலிபு மரீதன் என்றால் என்ன? என்ன கருத்து? அஸ்பஹ தாலிபு மரீதன் என்றால் எப்படி மொழிபெயர்க்கிற பாருங்க. அது நேரம், காலம். காலையில் மாணவன் நோயாளியாக மாறினான். சரியா, இரவு நல்லா தான் இருந்தாரு, காலையில அவருக்கு காய்ச்சல். சரியா, சிலாக்கள் அப்படி இருக்கு, ஹாஸ்டல் காலையில மட்டும் காய்ச்சல், ஈவினிங் ஆயினா ரைட் எல்லாம் காய்ச்சல் எல்லாம் வைத்து அவருக்கு அவர் ஒரு ஆரோக்கியமானவராக இருந்திருப்பார். அப்ப அப்படிப்பட்டவரை பார்த்தீங்களா சொன்ன அஸ்பஹ தாலிபு மரீதன் வ அன்ஸ தாலிபு ஸஹீஹன் பில் என்று சொல்லலாம். பில் மசான படத்துல அம்ஸ தாலிபு ஸஹீஹன், அதாவது அஸ்பஹ தாலிபு மரீதன் வ அம்ஸா ஸஹீஹன் ஓ சலீமன். சரியா, காலையில் மாணவன் நோயாளியாக மாறினான், மாலையில் ஒரு சுகதேகியாக மாற்றான். அந்த அஸ்பஹ அம்சான்றது இந்த காலத்தோடையும் சொல்லலாம். அப்ப அஸ்பஹ சொல்லுங்க, அஸ்பஹ ரஜுலு மையித்தன், இந்த மனிதன் காலையில மையத்தாக மாறிட்டார், இரவு நல்லா இருந்தார். அஸ்பஹ ஹாதா ரஜுலு மையித்தன், காலையில் இந்த மனிதன் ஒரு மையத்தாக மரணித்தவராக மாறினார் என்று சொல்றார். அது அஸ்பஹ என்பத. அப்ப நீங்க அந்த மாறினாண்டு பொதுவான கருத்திலையும் எடுக்கணும், அல்லது காலையில் மாறினான்ற கருத்தையும் இந்த அஸ்பஹ எடுக்கலாம். இங்க நீங்க பாருங்க, தபீபன் என்று நஸ்பு செஞ்சுக்கணும். அடுத்து சார என்று சொல்றது பாருங்க, நான் சொன்னேன் சார என்றால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது. சரியா, சொல்லுவோமே சார இக்திசாது ஸ்ரீலங்கா தஈஃபன், இலங்கையின் பொருளாதாரம் பலகீனமாக மாறியது. சரியா, அது பலமான பொருளாதாரம் பலகீனமானதாக மாறியிருக்கு. சார இக்திசாது ஸ்ரீலங்கா தஈஃபன், அப்ப இந்த பலகீனமாக மாறத்துக்கு முன்னால் அது கவியாக இருந்திருக்குது. அது இக்திசாத் கான கவியன், கான இக்திசாது ஸ்ரீலங்கா கவியன் சும்ம சார தஈஃபன்,
இங்க இக்திசாதுக்கு தான் இது போகும். சார இக்திசாது ஸ்ரீலங்கா என்றால் இதுல இஸ்மு சார இது என்றால் இக்திசாது, இக்திசாது ஸ்ரீலங்கா. எனவே இது முசக்கர், எனவே தஈஃப் என்று வந்திருக்குது, ஸ்ரீலங்காக்கு போகல. சார இக்திசாது ஸ்ரீலங்கா தஈஃபன். சரியா? இப்ப நாங்க சொல்றேன் சாரல் ஜுவு முஅததிலன். சரியா? காலநிலை சீராக மாறியது. சூடாக இருந்த காலநிலை அல்லது மிச்சம் கூலாக இருந்த, சரியா, குளிராக இருந்த காலநிலை வந்து ஒரு சீரான காலநிலையாக மாறினாக சொல்றது. அதாவது ஹார்ல இருந்து அது மோத்ததிலாக மாறுது, பாரிதுல இருந்து மோத்ததிலாக மாறுது. சாரல் ஜவ்வு முஅததிலன், காலநிலை சீராக மாறியது. அங்க அத்திதால் என்றது முஅததில் என்றது சீராகிறது, சமனாகிறது. சரியா? மிச்சம் சூடும் இல்லை, மிச்சம் போலும் இல்லை. அப்ப சாரானல் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். சரியா? ரைட். அடுத்து ஜல்ல என்று சொல்றது பாருங்க. ஜல்ல என்றால் உண்மையிலே அந்த தொடர்ந்தும் இருந்ததுன்னு கருத்து. ஜல்லத்தில் முமர்ரிதத்து நஷீதத்தன், பெண் தாதி தொடர்ந்தும் சுறுசுறுப்பாக காணப்பட்டால் இருந்தால். உதாரணம், தொடர்ந்தும் மழை பெய்து கொண்டே இருந்தது, எப்படி சொல்வீங்க? தொடர்ந்தும் மழை பொழிந்து கொண்டே இருந்தது. ஜல்ல கொண்டு யூஸ் பண்ணலாம், ஜல்ல மாசாலையை யூஸ் பண்ணலாம், ஜல்ல யூஸ் பண்ணலாம், மாசாலையை யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்லலாம்? ஜல்ல தொடர்ந்தும் மழை பொழிந்து கொண்டே இருந்தது, மழை பெய்து கொண்டே இருந்தது, எப்படி சொல்லலாம்? ஜல்லத்தி ஸமாஉ தும்திரு அல்லது இல்ல ஜல்லத்தி ஸமாஉ மும்திரத்தன். ஜல்லத்தி ஸமாஉ மும்திரத்தன். சரியா? சொல்லுவோமே, அரசியல்வாதி தொடர்ந்தும் பொய்யனாகவே இருந்தார். ஜல்ல சியாசியு காதிபன், ஜல்ல சியாசியு காதிபன், தொடர்ந்தும் அந்த அரசியல்வாதி பொய் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஜல்லன்றது ஒரு விஷயம் கண்டினியூவாக நடக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துறது. இங்க ஜல்லத்தில் வந்து என்றால் முமர்ரிதா என்று சொல்றது முஅன்னஸ், எனவே ஃபியல் முஅன்னஸாக மாறிக்கிறது. ஜல்லத்தில் முமர்ரிதத்து நஷீதத்தன். அப்ப இங்க ஜல்ல வந்ததால ஹபரு ஜல்ல என்ன செய்யப்பட்டிருக்குது? நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. இப்ப இதுல நீங்க பாருங்க, நான் உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன். ஜல் மாசாலகி, இப்ப நான் சொல்றேன் மாசாலத்தி ஸமாஉ மும்திரத்தன், மாசாலத்தி ஸமாஉ மும்திரத்தன். அதாவது சும்மா சொல்லமே, தொடர்ந்தும் மாணவன் படித்துக் கொண்டே இருந்தான். மாசாலத் தாலிபு தாரிசன் அல்லது முத்தஅல்லிமன். சரியா? அப்ப நான் சொல்றேன் மாணவி தொடர்ந்தும் கட்டுரை எழுதி கொண்டே இருந்தால், எப்படி சொல்வீங்க? அது ஃபியல் முதாரில சொல்லுவோம், மேலும் ஹபரு மாசாலைக்கு கொண்டு வரும் மேலும். தொடர்ந்தும் மாணவி கட்டுரை எழுதி கொண்டே இருந்தால் எப்படி சொல்லலாம்? மாசாலையை பயன்படுத்துவாங்க. மாணவி எப்படி சொல்லலாம்? இது மாசால என்று வரும், மா தசாலு உண்டு வரலாம், மா யசாலு உண்டு வரலாம். ஜால, சரியா? யசாலு. சொல்லுங்க, தொடர்ந்தும் மாணவி கட்டுரை எழுதி கொண்டே இருந்தால் எப்படி சொல்லுவீங்க? யாரு சொல்லு? கஷ்டமா? மாசால ஸ்டார்ட் பண்ணுங்க. மாணவி தொடர்ந்தும் கட்டுரை எழுதி கொண்டே இருந்தால், ஒரு விஷயத்தை ஒரு செயலை தொடர்ந்தும் செய்து கொண்டிருந்தால் என்பதற்கு நாங்க மாசாலையை பயன்படுத்துறோம். யாரும் சொல்லணும்? நான் சொன்ன கேள்வி உங்களுக்கு கிளியரோ தெரியா? வசனம் சொன்ன கேட்டுச்சு அவங்களுக்கு? மாணவி தொடர்ந்தும் கட்டுரை எழுதி கொண்டே இருந்தால் எப்படி சொல்ற பால? சொல்லலுமா? மாசாலத்தி தாலிபத்து காத்திபன். மாசாலத்தி தாலிபத்து காத்திபத்தன். கட்டுரையையும் வரணும், மஃபூல் பின்னுக்கு வரும், மஃபூலும் பிஹி. மாசாலத்தி தாலிபத்து காத்திபத்தன் அல் மகாலத என்று சொல்லலாம், அல்லது மாசாலத்தி தாலிபத்து தக்துபுல் மகாலத. மாசாலத்தி தாலிபத்து தக்துபுல் மகாலத ஃபியல் முதாரியை கொண்டு வரும் வேணும். அப்ப ஃபியல் முதாரியை கொண்டு வந்தால் மாசாலத்தி தாலிபத்து தக்துபுல் மகாலத என்று சொல்லலாம்.
நாங்க ஹபரு மாசாலை கொண்டு வரோம்னு சொன்னால் மாசாலத் தாலிபத்து காத்திபத்தன் அல் மகாலத காத்திபத்தன் என்று வரும் ஃபியல் அந்த ஹபர் என்ன செய்யும் நஸ்பு செய்யும் சரியா ஓகே அடுத்தது மாசால அப்ப ஜல்ல ரெண்டுமே தொடர்ந்து இருந்தது என்று கருத்து மாதாம என்று சொல்றது மாதாம பாருங்க மாதாம் என்ன காலம் எல்லாம் சரியா தாமையும் எங்களுக்கு சருப் செய்யலாம் தாம தாமு தாம தாமா தாமு தாமத் தாமதா எப்படி வரும் தாம யதூமு தும்ன சரியா தும்த தும்துமா தும்தும் அப்படி வரும் இப்ப சொல்லுங்களேன் நீ உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நான் உனக்கு உதவி செய்வேன் மாதாமையை பயன்படுத்துங்க நீங்க எப்படி சொல்லலாம் நீ உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் எப்படி சொல்ல நீ உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நான் உனக்கு உதவி செய்வேன் மாதும் தஹையன் குட் இப்ப நான் உனக்கு உதவி செய்வேன் எப்படி சொல்ல I will help you சரியா سأساعدك ما دمت حيا ما دمت حيا இப்படி சொல்ல மேலும் சரியா இப்ப நான் சொல்ல நீ உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நான் உனக்கு உதவி செய்வேன் அல்லது நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் உனக்கு நான் உதவி செய்வேன் அது எப்படி சொல்றது நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் உனக்கு நான் உதவி செய்வேன் سأساعدك ما دمت حيا நீ உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் என்று சொன்னால் மாதும் ஹையன் என்று சொன்னா சரி சரியா سأساعدك ما دمت حيا அல்லது سأساعدك ما دمت حيا ما دمت حيا என்றால் நீ உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ما دمت حيا என்றால் நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ما دمت حيا ஹையன் என்று வரும் எப்படி சொல்றது ஹையன் இது மாதாம இப்ப அம்சாக்கு நாங்க உதாரணம் சொன்னால் நாங்க ஏற்கனவே சொன்ன வியாபாரி மாலையில் லாபம் அடைந்தவனாக மாறினான் சரியா சரியா அதாவது வியாபாரி மாலையாகின்ற போது அதிகமான லாபங்களை பெற்றுக்கொண்டது லாபம் ஈட்டினான் அதிகம் லாபம் ஈட்டினான் அம்சத் தாஜிரு ராபிஹன் அப்படி சொல்ற அம்சத் தாஜிரு ராபிஹன் ராபிஹ் ரபிஹ ரபிஹான் லாபம் அடைந்தான் ராபிஹுன் என்றால் லாபம் அடைந்தவன் அப்ப ஹபரு அம்சா தானே அம்சா அத்தாஜிரு ராபிஹன் வியாபாரி லாபம் அடைந்தவனாக மாறினான் அது எப்ப மாலையில் மாறினான் அம்சா மாலையில் மாறினான் அப்ப இதுல நீங்க பாருங்க இந்த கான சார அஸ்பஹ பாத்த ஜல்ல மாசால மாதாம லைஸ அம்சா என்பது ஒவ்வொரு வினைச்சொல்லும் அதற்கே உரிய கருத்தை கொண்டிருக்கும் இலக்கண சட்டம் என்ன இந்த ஹர்புகள் வந்தால் என்ன செய்யும் ஹபரு இதனுடைய ஹபர் அதாவது ஹபரு கான ஹபரு சார ஹபரு அஸ்பஹ ஹபரு பாத்த ஹபரு ஜல்ல ஹபரு மாசால மாதாம ஹபரு லைஸ வஹபரு அம்சா யுன்சப் நஸ்பு செய்யும் நகிராவாக இருக்கும் ஹபர் எனவே ஃபத்ஹதான் பெற்று வரும் சரியா அதே நேரம் இந்த ஒவ்வொரு சொல்லும் என்னென்ன கருத்தை வழங்குகின்றது அல்லது என்னென்ன கருத்துல இவை மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் கவனமாக விளங்கிக் கொள்ளணும் அப்பதான் சரியான மொழிபெயர்ப்பை உங்களுக்கு கொடுப்பேன் சரியா ரைட் இதுல என்னமாலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா